விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பெண்ணை மலட்டாற்றில் மாற்றுத்திறனாளி விவசாயி 2 லட்சம் ரூபாய் செலவில் ஆற்றின் குறுக்கே மண் தடுப்பணை கட்டும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார். நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வரும் நிலையில் முறையாக தடுப்பணை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தின் முக்கிய நீராதாரமாக திகழ்கிறது தென்பெண்ணை. 10 ஆண்டுகளாக போதிய மழை இல்லாததால் தென்பெண்ணை ஆறும் அதன் கிளையாறான மலட்டாறும் வறண்டு போனது. மணல் கொள்ளையால் நிலத்தடி நீர்மட்டமும் வெகுவாக குறைந்த நிலையில் அண்மையில் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ள நீரையும் சேமிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டினால் மலட்டாற்றின் தண்ணீர் வரும் என விவசாயிகள் விடுத்த கோரிக்கை புதிய தலைமுறையில் கடந்த மாதம் பதிவு செய்யப்பட்டது. தற்பொழுது வரை அதிகாரிகள் செவிமடுக்காததால் மாற்றுத்திறனாளி விவசாயி தணிகைவேலன் என்பவர் 2 லட்சம் ரூபாய் செலவில் 3 அடி உயரத்திற்கு தடுப்பணை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். மட்டார் தண்ணி வந்ததுனாக்கா ஒரு 100-120 கிராமம் வரும். அத்தனை கிராமத்துக்கும் தண்ணி போகும். அது போனால் தான் இங்கெல்லாம் ஊற்றே ஏறும். இப்போ இங்கெல்லாம் பார்த்தா 90 அடி 80 அடி தான் ஊற்று இருக்குது. அந்த மேலே ஊற்று நமக்கு அந்த வரும்போது பார்த்தா 20 அடியில் இருக்கும் தண்ணி. 20 அடி 10 அடி 15 அடி அப்படி இருக்கும். இப்போ அவ்வளோ தண்ணியுமே 100 அடிக்கு போயிடுச்சு. ஏன்னா அந்த ஆறு ஃபுல்லாக பள்ளம் வச்சுட்டாங்க. மணல் எடுத்து சும்மா 20-30 அடிக்கு பள்ளம் வச்சுட்டாங்க. அதனால் தண்ணி அது வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. மலட்டாறு விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் அருகில் உள்ள புதுச்சேரி மாநிலம் வரையிலும் பாய்கிறது. இதனால் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 1 லட்சம் ஏக்கருக்கும் மேல் பாசன வசதி பெறுகிறது. எனவே தலவானூர் பகுதியில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே முறையாக தடுப்பணை கட்ட வேண்டும் என்கின்றனர் விவசாயிகள். எங்களுக்கு இந்த மட்டாறு தண்ணி போனால் தான் எங்களுக்கு அதிகப்படியான எங்களால் மாசு எடுக்க முடியும். அதனால் இப்போ தண்ணி இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வச்சுங்களா. அதனால் எங்களுக்கு அந்த தடுப்பணையை கட்டி அதை சரி பண்ணி விட்டு சரி பண்ணாக்கா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி நிலத்தடி நீரை உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே 100 கிராம விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக விழுப்புரம் செய்தியாளர் ஜோதி நரசிம்மன்.